ஸ்கேம், பிரியாணியில் ஸ்கேம். மலபார் பிரியாணின்னு சொன்னானுங்க. நானும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பிட்டேன். ரோட் சைடில் தள்ளுவண்டி கடையில் வாங்கின 100 ரூபா பிரியாணி கூட டேஸ்டா இருந்துச்சுடா. 160 ரூபா தண்டம். தக்காளி சோத்துக்குள்ள 2 சிக்கன் பீஸ் ஒரு முட்டையை வச்சு வித்தா அதுக்கு பேர் பிரியாணியாடா. பிரியாணி ஸ்கேமு, பிரியாணி மேனு எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. நான் வர்றேன், அடுத்து அதுக்கு தான் வர்றேன். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். ஹலோ ப்ரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரீசெண்ட் டேஸாக நம்ம இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் ஒரு சண்டை ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில வன்மங்களை நான் இந்த இடத்துல கக்க வேண்டியதாக இருக்கு. இன்ஸ்டால இப்போ சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்க. ஆக்சுவலாக உனக்கு புதுசு கிடையாது, இவனுங்க பண்ணுற டெக்னிக் புதுசாக இருக்கு. இந்த கோர்ஸோட பிடிஎஃப் வேணுமா? அப்போ இந்த கமெண்ட்ல வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த எடிட்டிங் டூல்ஸ் உங்களுக்கு வேணுமா? அப்போ கமெண்ட்ல வந்து டூல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆப்போட ப்ரோ வெர்ஷன் வேணுமா? அப்போ கமெண்ட்ல வந்து ஆப்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரா நீங்களாம் உட்காந்து ஒவ்வொருத்தனுக்கா ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, வன்மத்தை கக்கியாச்சு. இப்போ சில நாளாகவே வந்து நம்ம இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் ஒரு சண்டை ஒன்று போய்கிட்டு இருக்கு பார்த்துக்குங்க. அதை திரும்பவும் பிடிச்சி மில்க் பண்ண நான் இங்கே வரல. அதை பற்றி ஆல்ரெடி இர்ஃபான் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு தள்ளிட்டாப்புல. எனக்கு காமனாக தோணுன ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் இந்த இடத்துல கேட்டு போயிடுறேன். முதல்ல கொஞ்சம் கரெக்டாக இருக்கா ப்ரோ பிரியாணி மேன் ப்ரோ? மொத்தவங்க அம்மா எல்லாத்துலேயும் மிஸ்லீடு. ஒரு விஷயம் தெரிலையா சாத்திட்டு அமைதியாக இருந்துடணும். தற்குறித்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் இர்ஃபானு கூட சப்ஸ்கிரைபர் கிடையாதுடா, பிரியாணி மேன் சப்ஸ்கிரைபர் நான். போய் தொலை. உன்னை அடிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுண்ணே. இருந்தாலும் உங்கள் சப்ஸ்கிரைபராக போயிட்டேன். அதனால் எனக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குது. வேணாம்னே, நம்ம பாட்டுக்கு வந்தோமா, 2 ரியாக்ஷன் வீடியோ போட்டோமா, அம்மாவோட சேர்ந்து ஜாலியாக வீடியோ எடுத்தோமான்னு போயிடணும்னே. இர்ஃபானுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலப்பா. பிரியாணி மேன் கேட்ட ஒரு 2-3 கேள்விக்கு வந்து இர்ஃபான் வந்து பதிலே சொல்லலை. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவன் வேலையை அவன் கரெக்டாக பாருங்க. இப்படி இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, காசு இருந்தாலே போதும் அவன் கெட்டவன் தான் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. அதனால் இப்போ இருக்க சோசியல் மீடியாவை பார்த்தாலே எனக்கு பயப்படாக இருக்குது. நான் திரும்பி ஒன்று சேர்ந்துருங்க, ஒத்துமையா இருங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே கேள்விப்பட்டேன். சரி, ரைட்டுகளுக்கு ஏதாவது நான் பேசுறது தப்பா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போட்டு போயிட்டு வரேன். பாய்.